27 நட்சத்திரங்கள் பற்றிய அரிய தகவல்கள், எளிய பரிகாரங்கள் என்ற அமைப்பில் இந்த வீடியோவில் நாம நட்சத்திரங்கள்ல 4வது நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரம் பற்றிய விஷயங்களை பார்க்க போகிறோம். குறிப்பா ரோஹிணி நட்சத்திரத்தை பற்றி 3 விஷயங்கள், அதாவது முதல்ல ரோஹிணி நட்சத்திரத்தின் சிறப்பம்சங்கள் என்னென்ன, இரண்டாவதா ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய பொதுவான கேரக்டர்ஸ் என்னென்ன, மூன்றாவதா ரோஹிணியில் பிறந்தவர்கள் என்னென்ன தெய்வ பரிகாரங்கள் அல்லது வாழ்வியல் பரிகாரங்கள் செய்யும் பொழுது எப்பொழுதும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் போன்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ரோஹிணி நட்சத்திரத்தின் சிறப்பம்சங்கள் என்னென்ன பார்க்கும் பொழுது, ரோஹிணி நட்சத்திரம் வண்டி அல்லது ரதம் போன்ற அமைப்பில் காணப்படக்கூடிய ஒரு நட்சத்திர கூட்டம். ரோஹிணி நட்சத்திரம் சிவப்பு நிறத்தில் ஒளிரக்கூடியது. வானில் சந்திரன் தன்னுடைய பயணப்பாதையில் ஒவ்வொரு நட்சத்திரமா கடந்து செல்லும் பொழுது சந்திரன் மிக நெருக்கமாக செல்லும் ஒரே நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் தான். எனவேதான் ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் உச்சபலம் பெறுகிறார். இதைத்தான் புராணங்கள்ல சந்திரனுடைய 27 மனைவிகளில் ரோஹிணியின் மீதுதான் சந்திரனுக்கு அதிக ஈர்ப்பு இருந்தது என்ற கதையும் உண்டு. சந்திரபலம் அதிகம் உள்ள ஜாதகர்கள் பொதுவாகவே ஜனவசியம் கொண்டவர்கள். அதே போல்தான் ரோஹிணி நட்சத்திரமும். இப்படிப்பட்ட ரோஹிணி நட்சத்திரத்துல தான் நம்ம கிருஷ்ண பரமாத்மா ஜனனம் எடுத்தார். மகாபாரதத்துல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு, அதாவது பார்த்தனுக்கு சாரதியா இருந்து பார்த்த சாரதி என்ற பெயராலும் அழைக்கப்பட்டார். ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய ஒரு காரகத்துவம்னு பார்க்கும் பொழுது வண்டி அல்லது ரதம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தனுக்கு சாரதி, ரதம் ஓட்டும் சாரதியா இருந்து பார்த்த சாரதி என்று கிருஷ்ண பகவான் அழைக்கப்பட்டார். மகாபாரதத்தில் அவர் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு ஏற்ற கேரக்டர் கொண்ட நட்சத்திரமாக ரோஹிணி இருந்ததால் தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ரோஹிணியில் அவதரித்தார் எனவும் சொல்லப்படுகிறது. அப்போ ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய கேரக்டர் என்ன மாதிரி இருக்கும் என பார்க்கும் பொழுது, பொதுவா ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் விரும்பியவர்களை விட தன்னை விரும்புவர்களுக்கு நல்ல ஆதரவு கொடுப்பார். மிகவும் எளிமையாக சாதாரணமாக தோற்றம் கொள்வார்கள், அல்லது தான் ரொம்ப எளிமையானவன், சாதாரணமானவன் அப்படின்னு சொல்லிக்கொள்ளும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தகுந்த சந்தர்ப்பம் வரும் பொழுது தான் யார் என்பதை, தனது சுயரூபத்தை காட்டிவிடுவார்கள். ஒரு விஷயம் குறித்து எத்தனை பேரிடம் ஆலோசனைகள் கேட்டாலும் தான் ஏற்கனவே நினைத்த முடிவையை செயல்படுத்துவார்கள். பொதுவாக இவர்கள் எதிரி தன்னை சரண் அடைகிறானா அல்லது எதிரி தன்னை எதிர்க்க துணிகிறானா என்ற வாய்ப்பை எதிரியிடமே தந்துவிட்டு வேடிக்கை பார்ப்பார்கள். தன்னை முழுமையாக நம்புவர்களை பக்கபலமாக இருந்து அவர்களை காப்பாற்றுவது ரோஹிணி நட்சத்திரம். ரகசியங்களை காப்பாற்றுவதிலும் கில்லாடிகள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தான். ஆனால் எதை எப்போது யாரிடம் கூற வேண்டும், ஏன் கூற வேண்டும் என்ற சூட்சமம் தெரிந்தவர்களும் இதே ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தான். பொதுவாகவே ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் என்பதால் மற்றவர்களுடைய மனதினை எளிதாக கரைக்கும் வகையில் பேசும் வல்லமை கொண்டவர்கள். தேவையற்ற ஆசைகளை அடுத்தவர் மனதில் ஏற்படுத்திவிட்டு அதன் பொருட்டு அவர்களை ஏங்க வைத்து விளையாட்டு காட்டுவது இவர்களுக்கு இயல்பான விஷயமாகும். மேலும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் சிறு வயதிலேயே தனது பூர்வீகத்தை விட்டோ அல்லது தனது பெற்றோர்களை விட்டோ பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலையில் இருந்து மற்றவர்களால் வளர்க்கப்படும் சூழல் உண்டு. இதனாலேயே இவர்களுக்கு உறவினர்கள் மத்தியில் பெரிய ஈடுபாடு இருக்காது. நண்பர்களே போதும் என்ற மனப்பான்மையிலும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். மேற்கண்ட ரோஹிணி நட்சத்திரத்திற்கான குணநலன்கள் பொதுவான பலன்களாகும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள லக்னம் மற்றும் மற்ற கிரக அமைப்புகளை வைத்தே ஒருவருடைய குணநலன்களை முழுமையாகவும் அனுமானிக்க முடியும் என்பதையும் நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, ரோஹிணியில் பிறந்தவர்கள் என்னென்ன தெய்வ பரிகாரங்கள் அல்லது வாழ்வியல் பரிகாரங்களை செய்யும் பொழுது எப்பொழுதும் வெற்றி கிடைத்துக் கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்புல பார்க்கும் பொழுது, இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரங்கள் ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய ஜாதகத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திரன் மட்டுமல்லாமல் லக்ன புள்ளி அல்லது லக்னாதிபதி அமர்ந்திருந்தாலும் இந்த பரிகாரங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ரோஹிணி என்றாலே கோவில் கோபுரம், கோவில் மணி, கோவிலில் உள்ள ரதம். எனவே ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் கோபுர தரிசனம் மறக்காமல் செய்து வாருங்கள். கோவில் கோபுர வேலைகளுக்கு தானம் அளிக்கலாம். கோவிலுக்கு இரட்டை மணி தானம் அளிக்கலாம். ரோஹிணி என்றாலே முன்பு பார்த்தது போல் தேர், வண்டி, சக்கரம், பயணங்கள், வெளிநாட்டு பயணம், சுற்றுலா, டிரான்ஸ்போர்ட் போன்ற விஷயங்களையும் குறிக்கக்கூடியது ரோஹிணி.
எனவே அடிக்கடி முடிந்த அளவு கோவிலில் தேர் ஊர்வலத்தில் கலந்து கொண்டு உங்களால் இயன்ற கைங்கரியங்கள் செய்யலாம். மேலும் ரோகிணிக்குரிய உணவுப் பொருட்கள்னு பார்க்கும் பொழுது நாவல் பழம், நாவல் மரம், நாவல் பழம் ரோகிணி நட்சத்திரத்திற்குரியது. பாயசம், ஐஸ்கிரீம், பால், மோர், வெண்ணெய், தயிர் போன்ற பால் பொருட்கள், தண்ணீர் போன்றவை ரோகிணி நட்சத்திரத்திற்குரிய உணவுப் பொருட்கள். மேற்கண்ட உணவுப் பொருட்களை நீங்கள் அடிக்கடி உண்ணலாம் அல்லது தானம் கொடுக்கலாம். ரோகிணி நட்சத்திரத்திற்குரிய மரம் நாவல் மரம். நீங்கள் ரோகிணியில் பிறந்திருந்தாலும் சரி அல்லது உங்கள் ஜாதகத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் நின்று சூரியனுக்கு மிக அருகில் இருந்து அஸ்தமன தோஷம் அடைந்திருந்தாலும் சரி, மாதம் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் நாவல் மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு அஸ்தமன தோஷத்தையும் ரோகிணி நட்சத்திரத்திற்குரிய நற்பலன்களையும் உங்களுக்கு தரும். உங்கள் வீட்டில் அல்லது வீட்டுக்கு அருகில் உள்ள பூங்கா அல்லது கோவில்கள் அல்லது பொது இடங்கள் எங்கு வேண்டுமானாலும் நாவல் மரத்தை, குறிப்பாக ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் நாவல் மரத்தை நட்டு வளர்த்து அதற்கு பராமரிப்பு பணிகள் செய்து வரும் பொழுது மேற்கண்ட அரிய ஆனால் எளிமையான பரிகாரங்களை நீங்கள் தகுந்த ஜோதிடரின் ஆலோசனையோடு தொடர்ந்து செய்து வரும் பொழுது உங்களுக்கு நீடித்த வெற்றிகள், நன்மைகள் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும். உங்களுக்கு மேலும் ரோகிணி நட்சத்திரம் பற்றிய தகவல்கள் வேணும்னா உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க, நிச்சயம் பதில் கிடைக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.